ஸ்ரீ குருபியோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம் ஆஸ்ட்ரோ முத்துரம்மா பாலாஜி கோவையிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன் 24/11/2025 முதல் 30/11/2025 வரை, அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கிரக நிலை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் அப்படிங்கிறது தனுர் ராசியில் பூராடம் நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை 24ஆம் தேதி நவம்பர் மாதம். வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் தன்னுடைய இடத்த அங்கே அமர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்கவருக்கு. இப்போ இந்த நிலையில் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில், அதாவது 28/11 அன்றைக்கி நவம்பர் 28 அன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா, சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி ஆகிறார். இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது ஒரு பெரிய விமோச்சன காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வக்ர சனிங்கிறவர் ரொம்ப ஒரு கொடுமையான பார்வையை தான் அவர் சில ராசிகள் மேலே செலுத்தின்னு இருந்தார். அவருடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இனி குறையக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் குரு பகவான் தன்னுடைய வக்ர பெயர்ச்சியில் தான் அவர் இருக்கார். இப்போ வக்ரகதியில் பெயர்ந்திருக்கார். அவருடைய சஞ்சாரம் இப்போ கடகராசிக்குள்ளே இருக்குது. இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான ஒரு வக்ர கிரகம் என்ன அப்படின்னு கேட்டால் புத பகவான். அவர் 29 அன்றைக்கி அவர் வக்ர முடிவு அவருக்கு. இந்த நிலைமையில் சுக்கிர பகவானும் விருச்சிக ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய அமைவு மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக இதுதான் நம்ம சொல்கிறது. இப்போ இந்த நிலையில் மேஷம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது, சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப வலுவான நிலையில் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான பலன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ராசிக்குமே ராசிநாதனுடைய வலு என்ன, எத்தனை சுபகிரகங்கள் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அப்போ இருக்கக்கூடிய அமைவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த அமைப்பில் உங்களுடைய தசாபுக்தியும் ரொம்ப ஒரு கை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தது அப்படின்னா, அஷ்டமாதிபதிகளோ இல்லாட்டி 6ஆம் அதிபதியோ தசையபுக்தி நடத்தி அந்தரங்கள் எதுவும் நடத்தாத நிலைமையில் இந்த நற்பலன்களை சுப பலன்களை ரொம்ப அருமையாக நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய 3, 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்திற்கும் கன்னியா ராசிக்கும் அதிபதியான புத பகவான் அவர் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் 29ஆம் தேதிக்கு. இப்போது லக்னாதிபதி குருவுடைய பார்வையில் வலுவாக இருக்கார். அப்போ என்னென்னா ஆரோக்கியத்தில் இருக்கிற தொந்தரவுகள், அந்த எதிர்பாராத மாற்றங்கள் அப்படின்னு நிறைய இருந்தது இல்லையா உங்களுக்கு. ஒரு டக்குன்னு ஒரு அவசரமான கதியில் ஒரு முடிவை எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை சூழ்ந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஓரளவு தெளிவோடு முடிவெடுக்கக்கூடிய, அதாவது பாதகமில்லாத முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் நல்லா வலுத்து வேலை செய்யும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் மனசில் ஒரு இனம் புரியாத கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கும். அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் அது நம்மளை எப்படி பாதிக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போ மனது சூழ்ந்திருக்கிறதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும். அந்த நேரத்தில் குரு பகவானுடைய வலிமையான பார்வை அங்கே படுறதுனால நீங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில், நெருக்கடியான நிலைமையில் கூட தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் அறிவையும் அவர் கொடுப்பார். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது உங்களுடைய 6ஆம் அதிபதியான புத பகவான் 7ல் உட்கார்ந்துருக்கார். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவதில் இருந்த பிரச்சனைகள், அதில் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் இருந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தள்ளி போகிறதுக்கோ நின்று போகிறதுக்கோ இருக்கக்கூடிய ஒரு கலக்கமான நிலைமைகள் எல்லாமே மாறி திருமண சம்பந்தமான விஷயங்களில் நல்ல சுப முடிவுகள் அப்படிங்கிறது இந்த வாரம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அடுத்ததாக சூரிய பகவான் உங்களுடைய 5ஆம் அதிபதி. அவர் 8ல் உட்கார்ந்துருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இதிலெல்லாம் ரொம்ப ஒரு வருத்தங்கள் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கன்சீவாரத்தில் சிக்கல் இருந்திருக்கும். அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ அதையே நீங்கள் தொடருங்க. அடுத்ததாக குரு மிதுனத்துக்கு போக விட்டு அவருக்கு ராகுடைய பார்வை படும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நிவர்த்தி ஆகும். அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துருக்கோங்க. கர்ப்பிணி ஸ்திரீகளும் உடம்பை ரொம்ப பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெருசாக பாதகங்கள் வராது, பட் சின்னதாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது மூலமாக ஒரு ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தகப்பனார் வழியில் உங்களுக்கு எதிர்பாராத சிக்கல்கள் ஏதாவது ஒன்று இருந்தாலோ, அப்பா மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயங்கள் வரத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இருந்தாலோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இது. அரசு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய பெண்டிங் இருக்குது, எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அது மூவே ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் கடகத்தில் வக்ரமாக இருக்கார். அவருடைய உச்சஸ்தானம் அப்படின்னாலும் உச்ச வக்ரம் நீச்ச பலன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே உட்கார்ந்துருக்கார், தசாபுக்தி என்ன நடக்கிறது அப்படிங்கிற வலிமையை பொறுத்து உங்களுக்கு இதனுடைய நற்பலன்கள் அதிகமாகவோ அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக உங்களுடைய தசா நடத்துகிற
தசாநாதன் புக்திநாதன் அவங்க 2 பேர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட்டை ரொம்ப நம்ம கவனிக்கணும். அடுத்ததாக லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். தூக்கம் கெட்டு போகும், நிறைய எதிர்பாராத டிராவல்ஸை நிறைய கொடுப்பார். ராத்திரி லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது அப்படிங்கிற மாதிரியான சில கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துன்னு தான் இருக்கார். அது படிப்படியாக மாறும். ஏன்னா குரு பார்வையில் இருக்கிற சனி வந்து அவ்வளோ கொடுமையான விஷயங்களை செய்ய மாட்டார். அவர் வக்ரசனியாக இருந்தாலுமே கூட வக்ர நிவர்த்தி அவருக்கு அடுத்து கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் லாபம் சம்பந்தமான விஷயங்களையும் இனி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் செலவு மட்டும் கட்டுக்கடங்காமல் போயின்னு இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த செலவுகள் எல்லாமே குரு பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகளாகவே மாறும். அதனால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இது நிறைய பேர் இடமாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். வீடு வாங்குறது, அந்த வீடை சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் டக்கு டக்கு நீங்கள் முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் 2 பேருக்குமே குருவுடைய பார்வை இருக்குது. அப்போது நிலப்புலன்கள், இரத்த சம்பந்தமான உறவுகள் சம்பந்தமான சிக்கல்கள், வழக்கு வியாஜியங்கள், இந்த மாதிரி இது எல்லாமே ஆல் டிஸ்பியூட்ஸ் இது எல்லாமே நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம். ஒரு பகையை தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. பகையை தீர்த்துக்கிறது அப்படின்னா அவங்களோட இருக்கிற அந்த இதை வந்து பேசி நீங்கள் சுமூகமாக தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாமே நீங்கள் நல்லா எடுத்து பண்ணலாம். அடுத்ததாக வீடு வாசல், இந்த வீடு அமையிறது, நிலம் விற்கிறது, வாங்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த டைமில் முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு நல்ல லாபகரமாகவும் இருக்கும். ஓரளவு அந்த வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் சேமிச்சும் வச்சுக்கலாம். அடுத்து வந்து சுப செலவுகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு அது போனால் கூட பரவாயில்ல, பட் நெகட்டிவாக செலவாகக்கூடாது. அதனால நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் விரைந்து முடித்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இந்த வாரத்திற்காக. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம்ங்கிறது உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். 8, 9, 10, 11 அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய பிரயாணம் இருக்க போகிறது இந்த வாரத்தில். வார ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வேலை செய்யும். அப்போ வந்து மனது ஒரு நிலையில் இருக்காது, கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும். ஆனாலும் வந்து அவர் அமாவாசை தாண்டி இப்போ வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சங்கடம் அப்படிங்கிறது நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். எல்லா ராசி லக்னங்களுக்கும் உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவருடைய வலு என்னன்னு பார்க்கணும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்ர புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய கம்யூனிகேஷனில் நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும். அதன் மூலமாக சில அதாவது வருமான தடைகளோ இல்லாட்டி ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருந்து நமக்கு வர வேண்டிய தொகை, நிலுவைத் தொகை ஏதாவது பாக்கி இருக்கிறது வசூலாகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸோ அலவன்சஸோ அதிலெல்லாம் என்ன சிக்கல்கள் இருக்கோ அது எல்லாமே படிப்படியாக தீர்ந்துடும். அடுத்து குரு பார்வையில் வரக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுடைய அந்த இதை வந்து தீவிரத்தை வந்து அவர் சரி பண்ணி உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறத அவர் தரக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். கேது வந்து நிறைய பேருக்கு வீடு சம்பந்தமான விஷயங்களில் சிக்கல்களையோ, தாயாருடைய உடல்நலத்தில் பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கொடுத்து கொண்டிருந்தார். அதுக்கு உண்டான சூரியனும் வந்து இத்தனை நாளாக நீச்சகதியில் இருந்ததுனால 4ஆம் இடத்திற்கு உரியவன் வந்து 6ஆம் இடத்துல போய் நீச்சத்தில் வேற அமர்ந்திருந்ததுனால பல சிக்கல்கள், வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள், ஆரோக்கியமாகட்டும், நம்முடைய வீடாகட்டும், நம்மளுடைய வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், அதில் போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிக்கல்களாகவே இருந்திருக்கும். அதில் நிறைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ, அவருடன் நமக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு சம்பந்தமாகவோ அந்த சுகஸ்தானம் வந்து டோட்டலி கெட்டு போனது அப்படிங்கிற நிலைமையில் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த 4ஆம் அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வையும் இருக்குது. அடுத்ததாக இந்த மாதத்திலேயே செவ்வாய் வந்து நல்ல ஆட்சி பலத்தினோடு அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். சூரியனும் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து நிறைய சிக்கல்கள் வரும். அதை வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை வந்து ஒரு புரிதலுக்கு பின்னாடி நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த மாதிரி நிலைமை நிறைய பேருக்கும் இருக்கும். உறவு சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒருத்தருடைய ஆரோக்கியத்தில் இன்னொருத்தர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா லக்னாதிபதி வந்து தன்னுடைய வீட்டில் தான் 6ஆம் இடத்துல தான் வலுவோடு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு குரு பார்வையிலையும் இல்லை. ஆனால் 6ஆம் இடத்துல அவர் இருக்கும் பொழுது நல்ல வலுவோடு இருப்பதனால ஏதாவது சுகங்களை அனுபவிப்பதற்கோ, சுக்கிரன் சம்பந்தமான அந்த விஷயங்கள், பொன்பொருள், ஆடை, ஆபரணம், இது சம்பந்தமான விஷயங்களுக்கு குறைபாடுகள் இருக்காது. ஆனால் பெண்களுடன் உங்களுடைய பேச்சுவார்த்தை சம்பந்தமான அந்த சிக்கல்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வலுவடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 8ஆம் இடத்துலையும் படுறது. 8ஆம் இடத்தை சனி பார்த்துன்னு இருப்பார். ஆயுளுக்கு எந்த பங்கமும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் இடைஞ்சல்களை அவர் ஏதாவது கொடுத்துட்டுருப்பார். அடுத்தது ராகுவிற்கு வந்து குருவுடைய பார்வை கிடையாது. ராகு வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து அயராது ஒரு உழைப்பு அதில் போட்டுட்டே இருக்கிற மாதிரி பண்ணுவார். நல்ல பிரம்மாண்டமாக உங்களுக்கு விருத்தி பண்ணி கொடுப்பார். ஆனால் 11ஆம் இடத்துல வக்ரசனியாக இருந்தது வந்து உங்களுக்கு
ஓரளவு அந்த லாபங்களை கொடுத்தாலும் அதில் சில தடை தாமதங்களையும் கொடுத்துன்னு தான் இருந்தது, அதை மறுப்பதற்கில்லை. இனி வரக்கூடிய காலகட்டம் அது எல்லாமே மாறும். சனி பகவானுக்கு வந்து அவர் நேர்கதிக்கும் வந்துடுவார், வக்ர நிவர்த்தியாகி குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால இந்த வார இறுதியிலேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். மெயினாக என்ன அப்படின்னா, சனி பகவான் வந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறார். அப்போது குழந்தைகள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு சங்கடம் ஒன்று மனசை உறுத்திகிட்டே இருக்கும். சனி பகவான் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் 9, 10 அப்படிங்கிற 2 இடங்களுக்குரியவர், தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான். நிறைய நன்மைகளை கொடுப்பார். இருந்தாலும் அவருடைய இயல்பான சில குணங்களும் கொடுக்க வேண்டிய ஒரு பலன்களையும் அவர் கொடுப்பார். பொதுவாக பாவகிரகங்கள் ஒரு இடத்த பார்த்தது அப்படின்னா அந்த இடத்த வந்து அதனுடைய நல்ல பலன்களை எல்லாம் கெடுக்கும் அப்படிங்கிறது தான் விதி. அதனால சனி தன்னுடைய இயல்பான அந்த விஷயத்தையும் அவர் கொடுக்கத்தான் கொடுப்பார். அதனால் இந்த வார இறுதி வரைக்குமே வந்து உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லபடியாக கை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன. சனி பகவானும் தன்னுடைய சுப பலன்களை இனி வரப்போகிற காலகட்டத்தில் நல்லபடியாக அள்ளி தருவார். அதனால அந்த உங்களுக்கு தொழில் சம்பந்தமாகவோ பூர்வீகம் சம்பந்தமாகவோ இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து படிப்படியாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிவர்த்தியாகும். இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வார ஆரம்பத்திலேயே இருக்குது. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் ரொம்ப சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். ட்ராவல் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணணும். ரொம்ப லேட் நைட்டு ட்ராவல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான். அதனால் அந்த நேரத்தில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படின்னா ஜேர்னி பிரேக் பண்ணி அப்புறமா நீங்கள் பண்ணுங்கள், அன்அவாய்டபிள் அப்படின்னு சொன்னால். முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது அந்த முதல் 2 நாளைக்கு வந்து முதல் ஒரு நாள் பர்டிகுலராக உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்துட்டு அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் மட்டும் அதை அவாய்ட் பண்ணுங்கள்.